ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 21. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பண்ணது சீட் டேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதாவது செகண்ட் பேபி அவங்களுக்கு பிறந்து பாத்தீங்கன்னா 6 months மேலே ஆயிடுச்சு. அதாவது 8 month ஆச்சு. நாங்கள் நிறைய தடவை பிளான் பண்ணி போகவே முடியாம போயிடுச்சு. ஸோ அதுக்கு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீட் டேவை நான் எப்படி லைட்டடா மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது இன்னைக்கு டே பிளாக். சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே அங்கே போயிட்டோம். அப்புறம் நைட்டு தான் வந்தோம். டின்னருமே வந்து லைட்டாக எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிஸ்டர்லாம் எனக்கு வந்து அப்படியே வெயிட் இறங்கவே இல்லை சிஸ்டர், அதே இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கவலையப்படாதீங்க, சம்டைம் அந்த ஸ்டக் ஆகுறதுலாம் இருக்குங்க. ஆனால் இன்ச்சஸ்ல நமக்கு லாசஸ் வந்து இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதான் எப்பவுமே நான் சொல்றது. எப்பவுமே டெய்லி வந்து வெயிட் வந்து இறங்கணும்னு நினைக்கிறதும் நம்ம வந்து கூடாது. அது கண்டிப்பா இறங்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டேன், வேற எதுவுமே டவுட்டே கேட்கலங்க. அந்த அளவுக்கு கமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது, கொட்டாய பாருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே டவுட் வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் எழுதலை நான். ஸோ அதுதான். சரி, இன்னைக்கு வாங்க நீ டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் நான் எப்பவுமே சொல்றதுன்னா நல்லா தண்ணி குடிங்க, நிறையா கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க, அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதெல்லாமே தான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான். இப்போ சம்டைம் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னை மாதிரி இந்த மாதிரி சீட் பண்ணுற டே வரும்போது அன்னைக்கு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். வெயிட் வந்து குறையலாட்டாலும் ஏறாமையாவது இருக்கணும்ன்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதுதான். இப்போ நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு நாள் நல்லா சீட் பண்ணி அந்த இறங்குனதையும் ஏற்றி இறங்குனதையும் டபுள் மடங்கா ஏற்றி அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு குறைக்கணும் இல்லையா? அதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு டைம் பாஸ் கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்ப்பேன். ஆமா, ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும். அதனால பார்ப்பேங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க. சரி வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து வெளில போக போகிறோமா, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணேன். 59.35 வந்துருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு மாமாக்கெலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. ரொம்ப சூடாக வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா உடம்பை ஆக்டிவா வச்சு வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. சரிங்களா? சும்மா மெதுவாலாம் நடக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி சிம்பிளா காலைல வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நான். காஃபி வந்து போட்டுட்டேன் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தாங்க அவங்களுக்கு பயன்படுத்துறது. அதுவும் அரை இனிப்பாக தான் கொடுப்போம் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாலுமே. ஸோ அது அப்படி பழகிருச்சு. அப்புறம் பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் பட்டர் அப்ளை பண்ணி சிம்பிளாக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்ட்டு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளம்பழம் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலைங்க ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணது. ஸோ இதை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் டக்குன்னு பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வெளில போகிறனால அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்தது நம்ம போஸ்ட் பண்ண வீடியோன்னு சொல்லிட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் போட்டாச்சுங்க. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, இருந்தாலுமே இன்னைக்கு அதை போட்டு
வியர் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு கார் புக் பண்ணி வந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட் வீடுன்னெலாம் இல்லை, நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே தாங்க வந்து இருக்கிறோம். ஸோ அதான் போகிற வழியிலே டக்குனு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நல்லா வந்து ட்ராவலுங்க. இது ஒரு மணி நேரம் ட்ராவலாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரியே இருக்கும் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு. அது இயர்லி ஒன்ஸ் தாங்க போகிற மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு டிராஃபிக்கில் வந்து இந்த டெல்லி அப்பளம் வந்து விற்றாங்க. அதை வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். நான் ஒரு அப்பளம் வந்து சாப்பிட்டேன். சரி, சீட் டே பண்ண போகிறோம், கொஞ்சம் பிடிச்சதை லைட்டாக சாப்பிட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. செம்மையாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். குட்டி பாப்பா அழகாக இருக்க பாருங்களேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரைட்டில் வந்து மொஜிட்டோ மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. பிரியாணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஃபேமிலி வீடு தான், சரிங்களா. ஸோ அவங்க இங்கே பாருங்களேன், அந்த குட்டி பாப்பா வந்து வச்சு ஃபோட்டோவாக அழகாக நாங்கள் 2 பேரும் அம்மாச்சி நாங்களே எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்களை பார்க்க தான் வந்தது. 2வது குழந்தை பிறந்தா அவங்களுக்கு 8 மந்த் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்க்குறோம், நாங்கள் டைமே கிடைக்கல. இவங்க வந்து பெரிய பாப்பா, இவங்களுக்கும் தருணுக்கும் ஒரே வயசு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நிறையா பிரியாணி, சிக்கன் 65, கோலா உருண்டை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அவுச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, மட்டன் பிரியாணி இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தால்சா எல்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ எல்லாமே வச்சு ஒரு கட்டியாச்சுங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் யாராவது இந்த மாதிரி ஒரு ராஜ விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி தாங்க இருந்தது. நல்லா எல்லோரும் ஃபேமிலியாக ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு அந்த குட்டி பாப்பை வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அப்படியே கையில் கொடுத்து அவனை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் நல்லா வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், அவங்க நழுவி போக நான் நல்லா கொமட்டை பிடிச்சி கடிச்சு கொஞ்சுதேங்க. செம்மையாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க வந்து இப்படி நசுக்கி புசுக்கி புழிஞ்சு அப்படியே கொஞ்சினாதாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நம்ம பாப்பா பயன்படுத்தும். தருண் ஒன்று வச்சுருக்கான் பாருங்களேன், அந்த மாதிரியும் ஒரு காட்டன் நல்ல ஒரு இதுவா. ஸோ அதெல்லாம் போட்டு விட்டு நாங்கள் வந்து அழகு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா பேசிட்டு இருந்தோங்க. அங்கே வந்து ஒரு 12 மணிக்கு அங்கே ரீச் ஆனோம்னா அதுலேருந்து நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நைட்டு தான் வந்து ஒரு 7 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மது. அங்கே வந்து இந்த சர்க்கிள் விளையாடுறதுலாம் வச்சுருந்தாங்க, அதை விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க உட்காந்து. நாங்கள் இந்த பாப்பாவை விடலையே. இவங்க 2 பேரும் பாருங்களேன், என்னவோ ஒரு பொம்மை பாப்பா கிடைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை அது பாப்பா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க பெரிய பாப்பா. ஸோ சின்ன பிள்ளைல இருக்கும்போது இவங்களுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் பாப்பாவை விடலை. அப்புறம் நம்ம டைம் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சுட்டு 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எவ்வளோ பேசியிருப்போம் சொல்லுங்க. கலன்னு பேசி சிரிச்சு வயிறு வாயிலாம் வச்சுட்ருவோம். அந்த அளவுக்கு உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு இல்லையா. கார் புக் பண்ணி அகெயின் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கும் நாங்கள் வந்தது சந்தோஷம், எங்களுக்கும் அங்கே போயிட்டு வந்தது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க மனசுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டு ஒரு கொண்டையை போட்டாச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு சரி அவங்க 2 பேருக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து தான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் வந்து டின்னர் வந்து பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பர்கர் பன்னு வந்து வாங்கியிருந்தாங்களா. ஸோ அதை வந்து முட்டை வந்து ஆம்லேட் பண்ணி அதில் அதை ஸ்டஃப் பண்ணி பர்கர் மாதிரி சாப்பிட்டுக்கிறோன்ட்டு ஒன்று சாப்பிட்டாங்க டின்னருக்கு. எனக்கு வந்து ஒரு லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணி 2 முட்டை சேர்த்து பெப்பர் ஆம்லேட் மாதிரி, அது பன் ஆம்லேட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால எங்களுக்கு வந்து அதில் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் டின்னராகவே சாப்பிட்டேன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட் டின்னரும் அந்த மாதிரி லைட் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, மதியம் வந்து சீட் பண்ணனால. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து டின்னர் பண்ணனால கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாங்களா. நான் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.